ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த மாதிரி அந்த செகண்ட் எலிமினேஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே ஒரு இன்டர் கொடுத்திருக்காங்க. வியன்னாவா எஃப்ஜேவா அப்படின்னு உட்கார வச்சிருக்காப்ல. அதுல வியன்னாவை தூக்கிட்டாங்க மக்களே. வியன்னா தான் இன்னைக்கு அபிஷியலா பிக் பாஸ் வீடியோ வெளியே போயிருக்காங்க. நேத்து ரம்யாஜோ, இன்னைக்கு வியன்னா. இதுதான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கானா வினோத்தை லாஸ்டாவே சேவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அது என்ன கதைனே புரியல. போன வாரமும் லாஸ்டா தான் சேவ் பண்ணாரு. இந்த வாரமும் லாஸ்டா அந்த இதுல எடுத்துட்டு சேவ் பண்றாப்ல. கமுதினா கானா வினோத்தான்னு கேட்டு கமுதினா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கானா வினோத்தை லாஸ்டா சேவ் பண்றாப்ல. அதுக்கப்புறம் இருக்குது யாரு? வெறும் எஃப்ஜேவும் வியன்னாவும் மட்டும் தான். சோ எனக்கு புரியல என்னதான் இந்த சேனல் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கானா வினோத்துக்கு ஓட்டுகள் இருக்க மனுஷனா லாஸ்டா சேவ் பண்றீங்க. போன வாரம் அந்த மாதிரி தான் கனியை சேவ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகேன்னு விட்டுட்டோம். இந்த வாரம் அதே மாதிரி சபரியை சேவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் கமுதின கூட அவனுக்கு முன்னாடி கானா வினோத்துக்கு முன்னாடி சேவ் பண்றீங்க. எப்படின்னு எனக்கு புரியலையே. நீங்க சேனல் என்ன விஷயம் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து அதே மாதிரி தேவையில்லாம அமித் பார்கவ் பிடிச்சி ரோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ரோஸ் பண்ண வேண்டிய ஆளு விஜய் பார்வதி கமுதினோம். அமித் பார்கவ் மாட்டினாப்ல. சோ இந்த சேனல் எந்த மாதிரி எடுத்துட்டு போறான்னு எனக்கு தெரியல மக்கள். இந்த ஷோவை உண்மையில போற போக பார்த்தா நம்ம விக்கல் விக்ரம் இல்ல திவ்யா கணேஷ் இவங்க யாராவது வின்னர் ஆகிட்டு ரன்னரா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி எதனா பண்ண போறான்னு எனக்கு புரியல. அதாவது கானா வினோத் சீக்கிரமா எலிமினேட் பண்ண போறாங்க. போன வாரம் தீபக பண்ண மாதிரி இந்த வாட்டி போன சீசன்ல தீபக பண்ண மாதிரி இந்த வாட்டி இவங்க கானா வினோத்தை பண்ண போறாங்க எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த ப்ரோமோ ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் சபரியை சேவ் பண்றாப்ல. சேவ் பண்ணிட்டு உங்களுக்குள்ள நிறைய பேரியர்ஸ் இருக்கு, அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்ல. சோ அடுத்ததா யாரை சேவ் பண்றாப்ல அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்களை சேவ் பண்றாங்க. சாண்ட்ராவை சேவ் பண்ணும்போது நியாயத்து பக்கம் நில்லுங்க எப்பவுமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டர் கொடுத்து அவங்கள சேவ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு கமுதினா கானா வினோத்தான்னு கேட்டு கமுதினை சேவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா கானா வினோத் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு கானா வினோத்தை சேவ் பண்றாப்ல. சோ இதை அவர் பயம்படுத்துறதுக்காக பண்ணாரா இல்லைன்னா வேணுமுன்ட்டே கானா வினோத்தை கீழே இறக்கி வச்சு பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சோ கானா வினோத் தான் மக்களை 2 லட்சம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காப்ல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கானா வினோத்தை நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்னா கானா வினோத்துக்கு ஓட்டுகள் இல்லைன்னு மக்கள் நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க போல. அதாவது நீங்க பண்றதே வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சீசன் இல்ல போன சீசன்ல இருந்தே விஜய்எஸ் யாரையும் கரெக்டா இந்த மாதிரி இவங்களை ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அந்த ஆர்டர் வைஸ்லாம் அந்த இதுல காப்பாற்ற மாட்டாப்ல. ஓகேவா? சோ அவர் எப்படி வேணாலும் காப்பாத்தி போற அவர் இஷ்டத்துக்கு. சோ இந்த வாட்டி கானா வினோத்துக்கு பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணாரான்னு தெரியல. கானா வினோத் செம்மையா பயந்துட்டாப்ல. பட் ஆனா கானா வினோத் எங்க ஓட்டுகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. நேத்து அமித் பார்கவுக்கும் கானா வினோத் தான் ரோஸ்ட் அதிகமா இருந்தது. இந்த பக்கம் எம்மா நீங்க இந்த பக்கம் தனியா உட்காருங்கம்மா, கேட்க வேண்டிய எல்லாம் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் போறது கமுதினையும் ஓரமா உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லா ட்ராக்க திருப்பிட்டாப்ல. அமித் பார்கவ் பாவம் அவர் குழந்தைக்கெல்லாம் இன்ட்டு கொடுக்குறாப்ல. அப்பா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு அதனால திட்டு வாங்கிட்டேன். சோ நீ தப்பு பண்ணா திட்டு வாங்குறோமா அதே மாதிரி தான் திட்டு வாங்கிட்டோம். சோ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, வெளியே வந்ததுக்கு அப்புறமே நம்ம நல்லா தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்டர் கொடுக்குறாப்ல. அதை பார்த்தாலே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. அமித் பார்கவ் அந்த அளவுக்கு நல்லா தான் பண்ணாரு. என்ன கேட்டீங்கன்னா நல்லா தான் பண்ணாரு. புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி தான் மன குமுறல வெளியே கூட்டிட்டு இருக்காங்க. கேட்க வேண்டிய ஆளை விட்டு கேட்க கூடாத ஆளெல்லாம் கேள்வி கேட்டு இருக்காரு. விஜேஎஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் புரியல மக்களே. ஒரு 2 வாரமா விஜேஎஸாவே இல்ல. ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. சோ பாக்கலாம், பொறுத்திருந்து பாக்கலாம். இதெல்லாம் அவருக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியாது. பட் ஆனா ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பொலந்துட்டு தான் இருக்காங்க. யாரை கேட்கணுமோ அவங்களை கேள்வி கேளுங்க, கேட்க கூடாதவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ நெக்ஸ்ட் வியன்னா எஃப்ஜே இவங்க 2 பேர் தான் ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காரு. சோ அந்த காலை காமிச்சோடனே வியன்னா தான் எஃப்ஜே ரொம்ப ஃபீல் பண்றாரு போல. எஃப்ஜே உடஞ்ச அலுவலகம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஜேவால ஆல்ரெடி ஆதரவு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வியன்னா ரம்யா போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. எஃப்ஜே மட்டும் வீட்டிலே இருப்பாப்ல. ஏன்னா எஃப்ஜே இந்த வீட்டோட செல்ல பிள்ளை. யார் தான் எஃப்ஜேக்கு ஓட்டு போறாங்கன்னு தெரியல மகளே. எஃப்ஜேக்கு எதனா எஃப்ஜே பெருசா பண்ணா கூட அதெல்லாம் சிறுசா காமிப்பாங்க. அவன் ஒருத்தன் கையை வெட்டிடுவானோ அதெல்லாம் கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு பேசுவாரு நம்ம விஜேஎஸ். பட் ஆனா இங்க ஒண்ணுமே அந்த மேட்டரை தூக்கி போட்டு அடிப்பாப்ல நம்ம விஜேஎஸ். அதான் விஜேஎஸ் பிடிக்க மாட்டேது. பிரச்சனை அவர்கள் உன்னை செஞ்சிடுவேன், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னாரு. ஆனா அவர்கிட்ட சாஃப்டா சார் சொல்லுங்க சார், சார் என்ன சார், சார் என்ன சார்னு சொல்லிட்டு நம்ம சார் என்ன பண்ணுவாருன்னா அவரே கோட்டெல்லாம் கழட்டி சீன்லாம் போட்டு கோட்டை தோல் மேல போட்டு போயிடுவாப்புல. அவரையும் கேள்வி கேட்க மாட்டாரு. இந்த மாதிரி இழிச்சவாயங்க யாராவது மாட்டினாங்கன்னா இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க மாட்டினாங்கன்னா மட்டும் இவருக்கு தலைமையில ஏறி உட்காந்து ஆடுவாரு. சோ அதான் இங்க பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அமித் பார்கவ் பாவம் தான் மக்கள். உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எஃப்ஜேவால வியன்னா போயிட்டாங்க. சோ இந்த வீட்டுல இப்போ எஃப்ஜேவால இன்னொரு பொண்ணு வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்றத இங்க உண்மை. நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இவங்க 2 பேருக்குள்ள லவ் வரும்போதே ஆதரவு போன மாதிரி எஃப்ஜே போயிடுவாங்கன்னு, சாரி வியன்னா போயிடுவாங்கன்னு. அதே மாதிரி வியன்னா போயிட்டாங்க. சோ உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வியன்னா எவிக்டட். சோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குறும்படம் வேற போட்டிருக்காங்களா. அந்த அப்டேட் நான் அடுத்து கொடுக்குறேன். அது என்ன ஏதுன்றலாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.